கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஏராளமான பாவங்கள் பல்கி பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவங்களை நோக்கி மனிதன் ஓடிய காலம் போகி இன்றைக்கு மனிதனை நோக்கி பாவங்கள் விரைந்து வரக்கூடிய அளவுக்கு ஏராளமான தீமைகள் நம்மை சுற்றி பரவி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக ஒரு செய்தியை சொன்னார்கள். லா யஅதி அலைக்குமுஸ் ஸமான், மக்களே உங்களிடத்தில் ஒரு காலம் வரும், இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, அந்த காலகட்டம் நீங்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய தீமைகளை விட, நீங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாவங்களை விட ஏராளமான பாவங்கள் பல்கி பெருகிய ஒரு காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. அந்த காலகட்டமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை இருக்கிறதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான பாவங்களுடைய சூழலில் இன்றைக்கு மனிதன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த சமுதாயத்தினுடைய தீமைகளை பார்த்து, இந்த சமுதாயத்தினுடைய தீமைகளில் அங்கம் வகிக்கக்கூடியவனாக என்னுடைய குழந்தைகள் வளர்ந்து விடக்கூடாது, என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த சமுதாயத்தினுடைய பாவத்திற்கு ஒரு வழிகாட்டியாக என்னுடைய குழந்தை வளர்ந்து விடக்கூடாது என்று அச்சப்படக்கூடிய பெற்றோர்கள் ஒரு புறம், என்னுடைய குழந்தைக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அவனை மருத்துவராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஆக்குவதை விட, இப்படி தீமை சூழ்ந்த இந்த காலகட்டத்தில் நல்லவர்களாக என்னுடைய குழந்தை வளர்வதே மிகப்பெரிய ஒரு தியாகம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்ட சூழலை உணர்ந்து பயந்து பரிதவிக்கக்கூடிய பெற்றோர்கள். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் மௌலூதின் யூலது அலா ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது தனது இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுமஜ்ஜிசானிஹி வயுனஸ்ஸிரானிஹி, என்றாலும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதராகவோ நெருப்பு வணங்கியாகவோ நசாராவாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறதா, சரியான இலக்கை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா, நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் சீராக சரியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் பெற்றோர்கள் ஒரு புறம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இந்த நாட்டினுடைய அரசியலோ இந்த அரசியல்வாதிகளோ இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களோ எதுவுமே சரியில்லை. இந்த சட்டங்களை திருத்தணும்னு சொன்னா, இந்த நாட்டை மாற்றணும்னு சொன்னா நாங்களே அரசியலுக்கு வருகிறோம் என்று சொல்லி இளைய சமுதாயத்தில் சில நபர்கள், கொள்கையற்ற நபர்களுக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமே. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெயர் தாங்கி இளைஞர்கள் ஒரு கட்சியில சேர்றோமே, இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அவன் சொல்லக்கூடிய கொள்கை நடைமுறைக்கு சாத்தியமானதா, அதை ஏற்று நடக்க முடியுமா, அட இந்த கொள்கை இந்த நாட்டில் வெற்றி அடையுமா என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அங்கே பேசக்கூடிய பேச்சாளருடைய பேச்சு நல்லா இருக்குது, அவர் அணுகுமுறை நல்லா இருக்குது, அட அவன் சொல்ற கொள்கை என்னப்பா, அது சரியா, அது ஒத்து வருமா, அதெல்லாம் தேவையில்ல, தலைவர் சூப்பரா பேசுறாருப்பா என்ற ஒற்றை காரணத்துக்காக இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இளைய சமுதாயத்தில் சிலர் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சி ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் இந்த நாட்டினுடைய தேசத்தை, இன்றைய கால இந்தியாவினுடைய சூழலை பாதுகாக்கக்கூடியவர்களே சினிமா நடிகர் நடிகைகள் தான் என்ற நினைப்புல
இந்த நடிகர் நடிகைகளுக்கு ரசிகர் மன்றம் என்று, நற்பணி மன்றம் என்று அதை ஒரு பெருமையாக ஊர் முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டக்கூடிய இளைய சமுதாயம். அதுலேயும் சில முஸ்லிம்களுடைய பெயர்கள் எப்படி கட் அவுட்ல பார்க்கலாம். இவருக்கு அத்தாமா வச்ச பேர் அப்துல்லா, ஆனா இவர் வச்சுக்கிட்ட பேர் என்ன? ரஜினி அப்துல்லா. அந்த பக்கம் என்னடா தளபதி தமீம். தளபதிக்கும் தமீமுக்கு சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் வைப்போம், வைக்கணும்ல. ஏன்? நாங்க தளபதி ரசிகர். நீ எந்த படைக்கு பா தளபதி? அவன் உடம்புல வந்த படைக்கு மருந்து வாங்கி வைத்தியம் பண்ண வைக்க இருக்காது. பேர் எப்படி? தளபதி தமீம். யாரா இவங்க? இந்த நாட்டினுடைய சீர்திருத்தவாதிகளா? இந்த தேசத்தினுடைய மானத்தை காப்பாற்ற வந்தவங்களா? இன்றைக்கு எந்த நடிகர் நடிகைக்கு பின்னால் கொடி தூக்கி ஒரு கூட்டம் சுத்துதோ அவர்களுக்காக பல நற்பணி மன்றங்கள் என்றும் அவர்களுக்காக ஏராளமான பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய இளைய சமுதாயம் இருக்கிறதே, இவர்களால் இந்த தேசத்திற்கு 1% நன்மை இருக்குதா? அட, எந்த இளைஞர்களை, எந்த இளம் பெண்களை இந்த சமுதாயம் கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதோ, எங்கே என்னுடைய மகன் வழி தவறி போயிடுவானோ, என்னுடைய மகள் வழி தவறி போய்வானோ என்று ஒவ்வொரு பெற்றோரும் இரவு நேரங்களில் பதைபதைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நடிகர் நடிகையால தானங்க ஏற்பட்டுச்சு. அவன் திரையில பேசக்கூடிய பேச்சை பார்த்துக்கிட்டு இவன் தரையில குதிக்கிறான். அட்ரா, என்ன பேச்சு? சும்மா தலைவர் பின்னிட்டாருல்ல, என்ன பேசுனா? என்ன செஞ்சா? இந்த நாட்டுக்கு எதுவும் நன்மை செஞ்சானா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் பாடுபட்டானா? அப்ப இப்படிப்பட்ட இவர்களுக்கு பின்னால் கொடி பிடித்து கோஷமிட்டு இளைய சமுதாயத்தில் ஒரு பகுதி போக, இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த சினிமா நடிகர் நடிகைக்கு பின்னால் போகிறார்களே, சிந்திக்க வேணாமா? இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இந்த மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொல்ல வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி அவருடைய மனைவிமார்களில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளாருடைய கைவிரல் எந்த அந்நிய பெண்ணின் மீதும் பட்டது கிடையாது. அந்நிய பெண்ணுடைய உடலில் நபிகளாருடைய விரல் தொட்டது கூட கிடையாது என்று சொன்னால் எப்பேற்பட்ட கருப்பு நெறிமிக்க ஒரு தலைவரை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. ஏதோ திரையில ஒரு 10 பேரை அடிக்கிற மாதிரி ஒருத்தன் காட்டிட்டா இவன மாதிரி ஒரு மாவீரன் இருக்க முடியுமா என்று மாறு தட்டுறானே, அடே, திரையில் காட்டப்படும் போது போல போலி தரவே அல்ல, நிஜத்தில் மாவீரன் நபிகள் நாயகம் அவர்கள். அண்ணல் பெருமானார் நபிகளாருடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால் அவருடைய வீரத்துக்கு நிகராக, அவருடைய விவேகத்திற்கு நிகராக, அவருடைய ஒழுக்கத்திற்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த மனிதனையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாத மாபெரும் தலைவர் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள். யோசித்து பாருங்கள், இன்றைய உலக வளர்ச்சியில் இன்றைக்கு கம்ப்யூட்டர் இணையதளம் என்று இந்த உலகம் அசுர வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான மக்களில் 1% மக்கள் இந்த நபிகள் நாயகத்தை தூதராக பின்பற்றுகிறார்களே, இந்த நபிகள் நாயகத்திற்கு இந்த உலகத்தில் எங்கேனும் சிலை இருக்கிறதா? போட்டோ இருக்கிறதா? இந்த நபிகள் நாயகம் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அடையாளமாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா? அவருடைய மன்னரையை தவிர, அவர் கட்டிய பள்ளிவாசலை தவிர நபிகள் நாயகம் யார், அவர் எப்படி இருப்பார் என்று கூட முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் உருவாகி இருக்கிறதே, எதனால்? அவருடைய ஒழுக்கத்தினால். அதனால்தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள் தன்னுடைய குறிப்பிட ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்பவர் பிரிட்டன் தேசத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவ அறிஞர். அந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா நபிகள் நாயகத்தை பற்றி குறிப்பு எழுதும் போது அவர் சொல்லி காட்டுகிறார், நபிகளாருடைய அந்த ஒழுக்கம், அவர்களுடைய ஆட்சி முறை, அவர்களின் நேர்மை, அவர்களின் நாணயம்,
இப்பேற்பட்ட எல்லா வகையான குணங்களுக்கும் சொந்தக்காரராக நபிகள் நாயகம் அவர் இருக்கிறாரே, அந்த நபிகள் நாயகம் மட்டும் நான் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரும் உயிரோடு இருந்தால் நான் நிற்கக்கூடிய இந்த பிரிட்டன் தேசத்தையும் நபிகள் நாயகம் அவர்தான் ஆட்சி செய்திருப்பார். அவருடைய ஒழுக்கத்துக்கு நிகராக, அவருடைய நேர்மைக்கு நிகராக, அவருடைய கற்பு நெறிக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது என்று நாம் சொல்லவில்லை. ஒரு கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்கிறார் என்றால் எப்பேற்பட்ட தலைவரை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த தலைவருடைய போதனையை கேட்க தவறி இன்றைக்கு பல தருதலைகளுக்கு பின்னால் இந்த இளைய சமுதாயம் பயணிக்குது. அட யோசிச்சு பாருங்க, ஒரு குடிகாரன் கூட அவன் சாராயத்தை குடிச்ச பிறகு அந்த சாராயத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக அவனுடைய ஆடை அவனை விட்டு கலந்து போறது அவனுக்கு தெரியல. அவன் எங்க நிக்கிறான், என்ன பேசுறான், என்ன செய்யறான் என்று தெரியாம தன்னிலை மறந்து அவன் ஆடை அவனை விட்டு போகுது. இவன் ஒரு ரகம், அவன் கூட குடிச்சதுனால இப்படி செய்யலாம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த சினிமா நடிகர் நடிகைகள் காசு கொடுத்தா என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்களே, இது குடியாரனை விட கேவலமான காரியம் இல்லையா? குடியாரனை விட கேடுகட்ட செயல் இல்லையா? இப்பேற்பட்ட கேடுகட்ட கேவலமான செயலை செய்யக்கூடிய இந்த நடிகர் நடிகைக்கு பின்னால் ஒரு இளைய சமுதாயம் ஒன்று சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்னொரு பக்கம். இப்பேற்பட்ட பலதரப்பட்ட இந்த சூழலில் இந்த தேசத்தினுடைய நலனை நாடக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் என்றைக்காவது இந்த இளைய சமுதாயம் இந்த இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட மாட்டார்களா? இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க மாட்டார்களா? இந்த தேசத்தை காக்கக்கூடிய, நேசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை இளைய சமுதாயம் செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய சில நல்லவர்கள் ஒரு பக்கம். அப்ப இப்பேற்பட்ட இந்த சூழலில், இந்த சமுதாயத்தில் இந்த இளைய சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இவருடைய பாதை, இவருடைய பயணம், இவருடைய இலக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய ஏராளமான அருள்களில் மிகச்சிறந்த ஒரு அருளை நாம் சொல்வதாக இருந்தால் இந்த இளமை பருவத்தை சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தையாக இருக்கும்போது செயல்பாடு, ஒரு செயலை செய்யக்கூடிய வீரியம் இருக்கும், துருதுருன்னு இருப்பாரு. சொன்ன நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருவாரு. ஆனா அந்த வேலையை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற அறிவு இல்லாத பருவம். அதுவே முதுமையை எடுத்துக்கங்க. ஒரு வேலையை செய்வதாக இருந்தால் இதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும், எப்படி செய்தால் வேகமாக செய்து முடிக்க முடியும் என்ற அனுபவ அறிவு இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை செய்யக்கூடிய உடல் வலிமை இருக்காது. இப்படி சிந்தனையும் செயலும் ஒருங்கே இருக்கக்கூடிய பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருளை சரியாக நல்ல பாதையில பயன்படுத்தினால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் சாதாரணமானதல்ல, அபரிவிதமானது, அளவற்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்ம விளங்குறதுக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு காலம் இருந்துச்சுங்க, அமெரிக்காவில் போய் அங்க இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்க வேண்டும். அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவர்களை பார்த்து நான் பேச வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருந்து பொருளாதாரத்தை செலவு செஞ்சு அங்க போகணும், அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவில் எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். நேருக்கு நேராக சந்தித்து தான் என்னுடைய செய்திகளை சொல்ல முடியுமே ஒழிய வேற எந்த வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இன்றைய அறிவியல் வளர்ச்சியுடைய ஒரு சாம்பிள் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம இந்த இடத்துல பேசக்கூடிய இந்த உரை, இந்த செகண்ட்ல பேசக்கூடிய உரை அடுத்த செகண்ட்ல அமெரிக்காவில் இருக்கிறவனால பார்க்க முடியும், லண்டன்ல இருக்கிறவனால பார்க்க முடியும், ஜப்பான்ல இருக்கிறவனால பார்க்க முடியும். எப்படிப்பட்ட வளர்ச்சி! அட ஒரே இடத்துல ஒரே ஆள் பேசுறாரு, இவர் பேசக்கூடிய பேச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம், கேட்கலாம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி!
இந்த வளர்ச்சிக்கான காரணம் இளைய சமுதாயம். ஒரு காலம் இருந்தது, எதிரிகளை போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்து வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரி 500 பேர் இருக்கிறானா, நம்ம 500 பேர் இருக்கணும். எதிரி 1000 பேர் இருக்கானா, நம்ம 1000 பேர் இருக்கணும். ஏன்? நேருக்கு நேர் மோதுறதாச்சே. கத்திய வச்சு, வாளை வச்சு, அம்புகளை வைத்து எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்து தாக்கி வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கூட நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதுதானே. இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் அவர்கள் சந்தித்த போர்க்களங்களில் முக்கியமான முதல் போர்க்களம் பத்ர் யுத்தம். அந்த யுத்தம் கூட நபிகள் நாயகம் அவர்கள் நாடு பிடிப்பதற்காக நடத்தியதல்ல, மதத்தை வளர்ப்பதற்காக நடத்தியதல்ல, நபிகளாரை அழிப்பதற்காக எதிரிகள் வருகிறார்கள், அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் சந்தித்த அந்த யுத்தம் பத்ருகளம். அந்த யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் அவர்கள் விடிந்தால் பத்ர் யுத்தத்தை சந்திக்க போகிறார்கள். அந்த இரவிலே படைத்த இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, இந்த சமுதாயத்திற்கு நீ வெற்றி தரவில்லை என்றால், முஸ்லிம்களாகிய நாங்கள் ஜெயிக்கவில்லை என்றால், இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டார்கள் இறைவா என்று கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எதனால்? நபிகளாருடைய படை வெறும் 300 சொச்ச நபர்கள், எதிரிகளுடைய படை 1000க்கும் நெருக்கமானவர்கள். 1000 பேரை 300 பேரால் ஜெயிக்க முடியுமா? ஆனா ஒரு பேச்சுக்கு ஒரு நபர் 2 நபரை வெட்டி வீழ்த்துறார் என்று கணக்கு வச்சா கூட மிச்சம் 400 பேர் இருக்கிறானே, எப்படி பார்த்தாலும் தோல்வி. 1000 நபர்களை 300 நபர்களால் ஜெயிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த சூழலில் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்ட பல வரலாற்று செய்திகளை பார்க்கிறோமே. என்ன காரணம்? அதுதான் அன்றையினுடைய யதார்த்தம், வேற வழி இல்லை. எதிரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறானோ அவ்வளவு பேர் நம்ம இருந்தா மட்டும்தான் வெற்றியோ தோல்வியோ கிடைப்பதற்கான வாய்ப்பு. அந்த எண்ணிக்கை குறைந்து விட்டால் தோல்வியை தவிர வேறு வழி கிடையாது, அந்த சூழல். ஆனா இன்னைக்கு அப்படியா? இன்றைய கால வளர்ச்சியுடைய நிலை எப்படியா? எதிரி எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும், 1000 பேர் வரியா, 2000 பேர் வரியா, 10,000 பேர் வரியா, 1,00,000 பேர் வரியா, எவ்வளவு பேர் வேணா வா. அந்த பக்கம் 1,00,000 பேர்னா இந்த பக்கம் 2 பேர், ஒரே ஒரு வெடிகுண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி இருக்கிறது. எதனால் வந்தது? யாரால் உருவாக்கப்பட்டது? இளைஞர்களால். இன்னும் இது போல சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த தேசத்தினுடைய எழுச்சிக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக முதுகெலும்பாக நிற்பவர்கள் இளைய சமுதாயம், மாற்று கருத்தில்லை. இவ்வளவு ஏங்க? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பல்வேறு விதமான போதனைகள் இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், இறைவன் சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைப்பது என்று இறைவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல போதனைகளில் கூட இளைஞர்களை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். நான் எப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இறைவனுக்கு நான் எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்கு சில இளைஞர்களுடைய வரலாற்று செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு, இவர்களை போல நீயும் வாழு. அதுல இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நபர், எல்லோரும் அறியப்பட்ட ஒரு நபர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை பற்றி, அவருடைய வரலாற்றை பற்றி தெரியாத முஸ்லிம்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மக்களுக்கும் பரிச்சயமான ஒரு நபர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில ஸலவாத் ஓதுறோம். அந்த ஸலவாத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நினைவுபடுத்துறான். தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது, அந்த பாங்கிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக ஸலவாத் ஓத சொல்கிறான். ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநாளை முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்கள். அதனுடைய மையக்கரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய 5 கடமைகளில் ஒரு கடமையான ஹஜ் என்கிற வழிபாடு, அந்த வழிபாட்டினுடைய பல அங்கங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பலகட்ட வழிகாட்டுதலில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன விதங்கள் வரலாற்றில் அவர்களுக்கு நிகரான ஒரு அழைப்பு பணி செய்த பல நபிமார்களை கூட நம்மால் பார்க்க முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக
அவ்வளவு அற்புதமாக ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம். அதை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் வைக்கக்கூடிய வாதங்களை தவிடுபடி ஆக்கக்கூடிய, நீ என்ன கேள்வி கேட்டாலும் இந்த கொள்கைக்கான சரியான தெளிவான பதிலை சொல்லக்கூடிய நீ அற்புதமான வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த ஏராளமான அழைப்பு பணிகளில் மிகச்சிறந்த ஒரு அழைப்பு பணியை எந்த காலகட்டத்தில் செய்யறாங்கன்னா இளமை பருவத்தில் தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வே அது ரொம்ப சிலாகித்து சொல்லுகிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலே, அந்த ஊரிலே, ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த நேரத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பக்கத்து ஊருக்கு சென்று விடுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அந்த திருவிழாவுக்கு அவங்க போகல, ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கற்சிலைகளையும் உடைக்கிறார்கள். கடவுள் என்று, இறைவன் என்று எதையெல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை உடைக்கிறார்கள். உடைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய சிலையினுடைய கையில போய் கோடாரியை கொடுத்துறாங்க. சின்ன சிலைங்க ஒரு பக்கம், பெரிய சிலை இன்னொரு பக்கம். சின்ன சிலை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு பெரிய சிலை கையில போய் அந்த கோடாரியை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. வெளியூருக்கு போன மக்கள் திரும்ப ஊருக்கு வராங்க, வந்து பார்க்கறாங்க, என்னடா இது, நம்ம போகும்போது இப்படி இல்லையே, நம்ம போகும்போது எல்லாம் ஒழுங்கா தான் இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு, யார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பா? ஊர்ல உள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க, யார் பண்ணிருப்பா? உடனே அந்த கூட்டத்தில் சில நபர்கள் சொல்கிறார்கள், காலு சமீனா ஃபதன் யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு இளைஞர் இருந்தாரே, யார் அவர்? இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தாரே, அவர்தான் இந்த காரியத்தை செய்திருக்க கூடும். ஏன்? அவர் தானப்பா அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொன்னாரு, கற்சிலைகளுக்கு ஆற்றல் என்று சொன்னாரு, இறந்தவர்கள் எப்படி செவியேற்பார்கள் என்று சொன்னாரு. அப்ப அப்படி சொன்ன அந்த நபர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவரை அழைத்து விசாரிப்போம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுறாங்க. கேட்கிறாங்க, இப்ராஹிமே, நீதான் இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சியா, இந்த சிலைகளை நீதான் உடைச்சியா என்று கேட்கிறாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நானா, நான் என்னப்பா பண்ணேன், இதோ நிக்கிது பாரு இந்த பெரிய சிலை, கையில அந்த கம்போட கோடாரியோட நிக்கிறேன், அந்த சிலைதான் கோபத்தின் காரணமாக இந்த சின்ன சிலையெல்லாம் உடைச்சிருச்சு. வேணா நீங்க அதுக்கிட்டே கேட்டு பாருங்களேன், சிலைக்கிட்டே கேட்டு பாருங்களேன், அது உங்களுக்கு பதில் சொல்லும் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் தலைகீழா திரும்பிடுறாங்க. ஆஹா, சிலை கிட்ட கேட்க சொல்றாரு, சிலை கிட்ட பேச சொல்றாரு, சிலை எப்படிப்பா பேசும், சிலை எப்படிப்பா பதில்? நாளை சிலை கிட்ட கேள்வி கேட்டா சிலை பதில் சொல்லுமா? இல்லப்பா நான் உடைக்கல, இப்ராஹிம் தான் உடைச்ச, சிலை பதில் சொல்லுமா? சொல்லாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உடைத்தது பெரிய சிலை, வேண்டுமானால் கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு பதில் சொல்லும். உடனே மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்ராஹிமே, அந்த சிலையெல்லாம் பேசாது உனக்கு தெரியாதா? கேட்க சொல்ற, என்னத்தை கேட்க? அதான் பேசாதே, பேசாத கட்சியை எடுத்து நான் என்னத்தப்பா கேட்க என்று கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அட பாவிகளா, இதைத்தானப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன், கேட்காத பார்க்காத எந்த உதவியும் செய்யாத இந்த சிலைகளை ஏன் வணங்குறீங்க, நான் இதைத்தானே உங்ககிட்ட கேட்டேன், இப்ப திருப்பி நீங்க ஏன் கிட்ட கேட்கிறீங்க என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த பிரச்சாரம் வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு மைல்கல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தைரியத்திற்கும் துணிவிற்கும் ஒரு உதாரணம் இந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்போது நடக்கிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தில் நடந்த சம்பவம். இவ்வளவு ஏங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களே, இன்றைக்கு எத்தனையோ மாற்று மத அன்பர்கள் நண்பர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நம்மை அணுகும் போது அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய வரலாறு என்ன? உலகம் முழுவதும் குர்ஆன் இருக்குல்ல, எல்லா நாட்டிலையும் குர்ஆன் இருக்குது. இன்றைக்கு எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் ஒரே தொகுப்பாக ஒரே புத்தகமாக இருக்கிறதே, இது எப்படி வந்துச்சு? வானத்திலிருந்து இறைவனிடத்தில் வரும்போது ஒரு புஸ்தகமா வரல, இறைவனிடமிருந்து இறை தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சிறிது சிறிதாக வகையாக அருளப்பட்டுச்சு. ஆனால் ஒரே புத்தகமாக துவக்கப்பட்டிருந்தே, எப்படி துவக்கப்பட்டுச்சு?
திருக்குர்ஆனுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, சாதாரணமான வரலாறு இல்லைங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு இது. நாம் இன்றைக்கு கரத்திலே வைத்திருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் ஒரே புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதை தொகுத்தவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஓத அங்கே இருக்கக்கூடிய மக்களில் சில நபர்கள் அதை மரணம் செய்து கொள்வார்கள். ஓத ஓத மரணம் பண்ணிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல மற்றவர்களும் அதை சொல்லி மரணம் செய்து கொள்வார்கள். சில நபர்கள் அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள். மரங்களிலே, பட்டைகளிலே, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய எலும்புகளிலே, தோள்களிலே அது சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை அப்படியே பதிவு செய்து கொள்வார்கள். இப்படி ஒவ்வொரு மக்களும் அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை எழுதியும் மரணம் செய்து வைத்திருந்தார்கள். இப்படி வைக்கப்பட்ட இந்த விஷயங்களை, இந்த ஏடுகளை ஒரே புத்தகமாக தொகுத்தவர் யார் தெரியுமா? ஒரு இளைஞர். வரலாற்றிலே முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பெயர்களில் இதுவும் ஒரு பெயர். ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒட்டுமொத்த அந்த பிரதிகளையும், ஒட்டுமொத்த அந்த ஏடுகளையும், எலும்புகளையும் ஒரே குர்ஆனாக தொகுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் யமாமா என்ற ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்க்களத்தில் திருக்குர்ஆனை மரணம் செய்த ஏராளமான நபித்தோழர்கள் இறந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்து, இந்த திருக்குர்ஆனை நாம் எப்படியாவது பாதுகாத்தாக வேண்டும். இப்படியே மக்கள்லாம் இறந்து போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த திருக்குர்ஆனை எப்படி நாம பாதுகாப்பது என்று இருவரும் ஆலோசனை செய்து இந்த திருக்குர்ஆனை ஒரே புத்தகமாக, ஒரே தொகுப்பாக நாம் மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த முடிவை ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அழைத்து அவரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஸைதே, இந்த காரியத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஏன்? நீங்கள் இளைஞராக இருக்கிறீர், அறிவுள்ளவராக இருக்கிறீர், திருக்குர்ஆனை மனனம் செய்த நபர்களில் ஒருவராக இருக்கிறீர். நீங்கள் தான் இந்த குர்ஆனை தொகுத்தாக வேண்டும் என்ற பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு கஷ்டமான பணி, எவ்வளவு சிரமமான பணி. அந்த கஷ்டமான பணியை செய்து முடித்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் பதிவு செய்த ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், வரலாற்றிலே திருக்குர்ஆனை தொகுக்கப்பட்ட அந்த சம்பவம் சாதாரணமான ஒரு சம்பவம் இல்லை என்பதை பதிவு செய்யக்கூடிய வார்த்தை அவர் சொல்கிறார். ஸைத் இப்னு சாபித் அவர் சொல்லக்கூடிய செய்தி, வல்லாஹி லவ் கல்லஃபனி நகல ஜபலின் மினல் ஜிபால், எனக்கு ஒரு பொறுப்பை தந்தார்களே, அந்த பொறுப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? மலைகளில் இருந்து ஒரு மலையை தனியாக பெயர்த்தெடுங்கள் என்று சொன்னால் கூட நான் செய்திருப்பேன். மாகான அஸ்கல அலைய மிம்மா அமரணி மிகி மின் ஜமையில் குர்ஆன், ஆனால் அதை விட மிக கடினமான ஒரு வேலையான குர்ஆனை ஒன்று திரட்டுங்கள் என்று என் மீது சொல்லிவிட்டார்கள். மலையை கூட புரட்டி இருப்பங்க, ஆனா இந்த திருக்குர்ஆனை ஒன்று சேர்க்க அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு வசனம் மதீனாவில் இருக்கும், இன்னொரு வசனம் யமன்ல இருக்கும். ஒரு வசனம் மக்காவில் இருக்கும், இன்னொரு வசனம் மதீனாவில் இருக்கும். அப்படித்தானே மக்கள் எழுதியிருப்பாங்களே. வியாபாரத்துக்காக இவர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் போயிருப்பாரு, வெளியூர் பிரயாணத்தில் இருப்பாரு. இங்க இருந்து போ, ஒரே ஒரு வசனத்தை வாங்க, இங்க இருந்து மக்காவுக்கு போ, மதீனாவுக்கு போ, யமனுக்கு போ, எல்லா பகுதிகளிலும் அலைந்து திரிந்து அதை ஒரு ஏட்டாக, ஒரு தொகுப்பாக தொகுத்தவர் யார்? இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை பயக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சியும் அதன் புரட்சியும் சாதாரணமானதல்ல. அதை மட்டுப்படுத்திவிட நம்மால் முடியாது. ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? கண்களுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்து பாருங்க. ஒரு இளைஞன் என்று சொன்னால், ஒரு வாலிபன் என்று சொன்னால், ஒரு இளம்பெண் என்று சொன்னால் எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கு அவர்களுடைய யதார்த்தமான செயல்பாடுகள், நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? அப்படியே உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு இளைஞரா, அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பார், வேற என்னங்க இருப்பாரு? ஒரு சட்டையும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும், அந்த பேண்ட் தோச்சு எத்தனை நாள் இல்லை எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது. அது மாதிரி ஒரு பேண்ட்டை ஒன்று போட்டுக்கிட்டு, காதில் என்ன பண்றது, ஒரு செவிட்டு மிஷினை ஒன்று மாட்டிக்கிட்டு, யார் என்ன சொன்னாலும் தெரியாது, அவர் பாட்டு என்ன பண்ணுவாரு, மண்டையை ஆட்டிக்கிட்டு விட்டத்தை பார்த்து உட்கார்ந்துருப்பார். இதுதான் இளைஞர். இளைஞர்களுடைய அங்க அடையாளத்தை பாருங்க. முழுக்க முழுக்க கெட்டவைகள் நிறைந்திருக்கக்கூடிய, எல்லா இளைஞர்களும் கெட்டவன், எல்லாரும் நாசமா போயிட்டான்னு சொல்ல வரல, 75% அப்படிதான் இருக்குது. நல்லவர்கள் இருக்கிறான்,
புஸ்தகம் கையுமாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம குறை சொல்லல. அது 25% தான். 75% இதுதான் நிலைமை. ஏற்றுக்கொள்ள கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. அவர்களுடைய ஆடைகள் எப்படி? ஒரு ஜீன்ஸ் பேண்ட்னு ஒரு பேண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. சுபஹானல்லாஹ், அந்த பேண்ட்னுடைய அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த லட்சணத்தில் வச்சிருப்பான். இந்த குப்பை அள்ளுதல பார்த்தீங்களா, ஓனெக்ஸ் கம்பெனிக்கார குப்பை அள்ளுறானே, அவன் குப்பல்ல கூடிய வேலையை ரொம்ப எளிமையாக்கி கொடுத்ததே நம்ம பயிலுக தான். ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ரோட்ல இருக்கிற எல்லா குப்பையும் இவனே வாரிடுறானே, அப்ப அவனுக்கு என்ன வேலை? இந்த நிலைமையில அந்த பேண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு காலத்துல பெல்ஸ் பேண்ட் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி அங்கங்க பேண்ட் கிழிஞ்சு போய் தொங்குது. என்னடா தம்பி பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, எதுவும் கீழே விழுந்துட்டியாடா, ஆக்சிடென்ட் எதுவும் ஆச்சாடா, ஏன்டா அப்படி பேண்ட் கிழிஞ்சிருக்கு? பாய் இதான் பாய் பேஷன். எதிரா கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு சுத்துறது, அரைங்குறையுமா இருக்கிறது, இது பேசலாமா? இப்படி இந்த ஸ்டைல்ல இளைய சமுதாயம் ஒரு பக்கம். அடுத்து அவன் சட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன கலர்னே தெரியாது. நம்ம சட்டை போடுறாங்க ஒரு பச்சை, சிவப்பு, கருப்பு, வெள்ளை இப்படி போடுவான். அவன் போட்டிருப்பான், அது என்ன கலர்னே தெரியாது. அது வாங்கும் போது ஒரு கலர்ல இருந்திருக்கும். அந்த சட்டையே துவைக்காம ஒரு வாரம் ஒரு மாசம் போட்டு 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 சுபஹானல்லாஹ் சட்டை கலரையே மாத்திடுவான். அந்த மாதிரி ஒரு சட்டை. அடுத்து ஹேர் ஸ்டைலு, அதுதான் இருக்கிற டாப்பே. அதான் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, நல்ல எண்ணெய் தேய்ச்சி வலிச்சு வாரி ஒரு நேர் வாங்கோ ஒரு சைடு வாங்கோ எடுத்து படிய வாடுறது ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, மண்டையை பார்த்தா ஒரு பக்கம் நாய் சுரண்ட மாதிரி இருக்குது. என்னடா தம்பி இந்த பக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி முன்னாடி பார்த்தா மண்டையில என்ன பண்ற, ராக்கெட் விடுறான் அப்படி செங்குத்தா மேல. எங்க மங்கல்யான்னு சொல்லி ஒண்ணு விட்டாங்களே, அதுக்கு போட்டியா இவர் ஒண்ணு விடுறாரு, அப்படி செங்குத்தா மேல எலும்பி நிக்குது. என்னடா தம்பி இது? இதான் பா இப்ப ஃபேஷன். இந்த பக்கம் கொஞ்சம் கருமண மாதிரி, அந்த பக்கம் கொஞ்சம் கரைச்ச மாதிரி, இந்த பக்கம் ஒரு 2 கலரு, அந்த பக்கம் ஒரு 2 கலரு, பின்னாடி ஒரு 2 கலரு. மண்டையை பார்த்தா பஞ்சவர்ண கிளி மாதிரி அப்படி கலர்ஃபுல்லா இருக்கிறான் மண்டையை பார்த்தா தலை. இப்படி ஒரு கூட்டம் இளைஞர்கள் இந்த பக்கம் என்று சொன்னால், இளம் பெண்கள் அவங்க ஸ்டைலே வேற. ஒரு காலத்துல இளம் பெண்களுடைய ஆடைகள் என்று சொன்னால் ஒரு சேலை, ஒரு சுடிதாரு, ஒரு பாவாடை தாவணி, இது மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆடைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்க அந்த எச்சரிக்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆடைகள். இன்றைக்கு பார்க்கிறோம் பல இளம் பெண்களுடைய ஆடைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கையவே காணாம். கைக்கு பதிலாக என்ன பண்ற, கொசுவலை மாதிரி போட்டிருக்கிறான். என்ன பாவம் பிள்ளைக்கு கொசு கடிக்குமென்னு சொல்லி போட்டிருக்கிறதா? அதான் பேசலாம். கேட்டா என்ன மசக்களி பாய், இதான் இப்போதைக்கு ஃபேஷன். இது என்னடா ஃபேஷன்? ஒரு பக்கம் கையில கொசுவலை மாதிரி இருக்குது, அந்த கொசுவலை தான் ஃபேஷன். இது ஒரு பக்கம். அதுல இஸ்லாமிய பெண்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபர்தா போடணும்ல, ஃபர்தா போடுறாங்க. அந்த ஃபர்தாவுக்கே ஒரு ஃபர்தா போடுற அளவுக்கு அவ்வளவு இருக்குமா? இந்த கல்லெல்லாம் வச்சு சிக்கு சிக்கு சிக்குன்னு சிமிக்கி வச்சு அது பார்ப்பதற்கே ஒரு வசீகரிக்கக்கூடிய வகையில அந்த ஃபர்தாவுடைய அமைப்பும் சரி, உடலினுடைய அந்த நெளிவு சுழிவை எடுத்து காட்டக்கூடிய வகையில இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஃபர்தா போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஃபர்தாவுடைய நோக்கம் அதுவா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த ஒரு சாபத்தை, ஒரு அழிவை கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத வலா யஜிதர் ரீஹா. சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்தில் நுழைவதென்ன, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருக்கிறார்களே, அங்கும் இங்குமாக ஆண்கள் பார்க்கக்கூடிய வகையிலே நடை போட்டு நடக்குகிறார்களே, இந்த பெண்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! வாங்குற ட்ரெஸ் அப்படி ஃபிட்டா, ஸ்கின் ஃபிட்டா இருக்கணும். அப்படி போட்டிருக்கிற உடம்புடைய எல்லா வகையான இடத்தையும் எடுத்து காட்டக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்று தேடி பார்த்து மணிக்கணக்கில் இன்றைக்கு அது மாதிரியான ஆடைகளை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, எவ்வளவு கொடுமைங்க! இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல படிக்கிறோமே. அந்த ஊர்ல அப்படி, இந்த ஊர்ல அப்படி.
அந்த நாட்டில் எப்படி என்று படிக்கிறோமே, இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா வகையான பாலியல் குற்றங்களுக்கும் மிக முக்கியமான அடிப்படையான முதல் காரணமே பெண் பிள்ளைகளுடைய ஆடைதான் காரணம். ஆய்வறிக்கை சொல்கிறது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி தரக்கூடிய ஆடை, நீங்க என்ன நினைப்பீங்க? பாவம் புள்ள போட்டுட்டு போகுது, இந்த வயசுல போடாம வேற எந்த வயசுல போடுறது, அத்தாமா தானே வாங்கி தரணும் என்று ஆசையாக நீங்க வாங்கி தருவீங்க. உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய மகளாக தெரிவாள். ஊர்ல இருக்கவன் அப்படி பாப்பானா? பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி பாப்பானா? ஏத்த வீட்டுக்காரன் அப்படி பாப்பானா? அவனுடைய கண்ணுக்கு உங்களுடைய மகள் ஒரு பெண்ணாக தான் தெரிவாள். தவறா பாப்பான், ஆபாசமான பார்வையை வீசுவான். ஒரு கட்டத்தில் அந்த பார்வை தவறான பாதையை நோக்கி அழைத்து சென்று விடும். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் நடக்குது. அந்த சம்பவங்களை எல்லாம் பேப்பர்ல படிக்கும் போது கொந்தளிக்கிறோம். ஒரு மனுஷனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்கிறானே, இத்தனை நபர்கள் சேர்ந்து ஒரு பச்சிளம் குழந்தையை கற்பழித்திருக்கிறார்களே என்ற அந்த செய்தியை படிக்கும் போது கோவப்பட்டு கொந்தளிக்கிறோமே. ஒரு கணம் யோசித்து பாருங்கள், இந்த கற்பழிப்பை செஞ்சவன வானத்துல இருந்து குதிச்சவனா? அவன் திடீர்னு முளைச்சவனா? கற்பழிப்பை நடத்திய அத்தனை பேரும் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிறான், ஏத்து வீட்டுக்காரனா இருக்கிறான், பால் போட வந்தவனா இருக்கிறான், பேப்பர் போடுறவனா இருக்கிறான். இப்படி ஒரு நாள் பார்ப்பது, 2 நாள் பார்ப்பது, ஒரு வாரம் பார்ப்பது, அந்த பார்வையினுடைய விளைவு ஒரு கட்டத்தில் மிக மோசமான பாதையை நோக்கி அழைக்கிறே. இப்பேற்பட்ட இந்த பாதையை நோக்கி தடுக்கக்கூடிய வேலையை பெற்றோர்கள் செய்திருக்க வேண்டாமா? ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் ஏதோ நம்ம பிள்ளைதானே ஆசைப்பட்டு கேட்கிற, இல்லைன்னு எப்படிப்பா சொல்றது என்று சொல்லி இன்றைக்கு பல பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இந்த இளைய சமுதாயம் இந்த இந்திய நாட்டை தூக்கி நிறுத்த இவர்கள் தான் வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களை தூக்கி 4 பேர் நிறுத்தணும் போது. ஏன் அங்கங்க ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்கிறான், அரசாங்கமே தன்னுடைய செலவுல மதுபான கடையை திறந்து வச்சிருக்கிறான். திறந்து வச்சதெல்லாம் நமக்கு தான் திறந்து வச்சிருக்கான் என்று நினைச்சுக்கிட்டு அம்பிட்டு பையனு போய் அங்க போய் நிக்கிறான். 20 வயசு, 18 வயசு, 19 வயசு, அவ்வளவு பேரும் சாராயத்தை குடிச்சு ரோட்ல சரிஞ்சு நிக்கிறானே. போதையிலே பயப்பட்டு அதை விட்டு மீள முடியாமல் பாதை மாறியவர்களாக பல இளைஞர்கள் சுற்றி திரிகிறார்களே. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, சிகரெட். கல்லூரி படிக்கிற ஒரு பையனா அதுக்கான முதல் அடையாளமே சிகரெட் பிடிக்க தெரியுமா? கல்லூரிக்கு எதுக்கு படிக்க தானே போறது. ஆனா கல்லூரியில இவன் போய் சேர்ந்து விட்டால் இவன் கல்லூரி மாணவன் என்பதற்கான முதல் அடையாளமே அப்படி சிகரெட்டை இழுத்து பிடிச்சு அப்படி ரவுண்ட் ரவுண்டா புக விடணும், அப்படி மூக்கில இருந்து புக விடணும், வாயில இருந்து புக விடணும். ஏன்? அப்பதான் இவர் கல்லூரி மாணவர். இல்லனா நீ மாணவனா இருக்க தகுதியே இல்லடா என்று நிராகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டிய அவசியம். ஸ்டைலா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் மாதிரி அப்படி இழுத்து இழுத்து என்ன பண்றாரு, இவர் விட்டு தள்ளுறாரு. என்ன அது? அது என்ன பெரிய வீரமா? அதனால மருந்தா? அதனால எதுவும் லாபமா? இன்றைக்கு சிகரெட் பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவை பதிவு செய்கிறார்கள். ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பிடிக்கக்கூடிய சிகரெட்டின் காரணமாக அவனுடைய ஆண்மை பாதிக்கப்படுகிறது. ஒரு ஆம்பளை என்பதற்கு என்ன அடையாளமோ அந்த அடையாளத்தை இந்த சிகரெட்டினுடைய புகை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆய்வறிக்கை சொல்லுது. ஒரு நாளைக்கு இவன் பிடிக்கக்கூடிய ஒரு சிகரெட்டு இவனுடைய ஒட்டுமொத்த நாள்ல ஒரு நாளை காலி பண்ணிடுது. ஒருத்தன் 10 நாள் வாழ்றான்னு, இங்க உதாரணத்துக்கு பேச்சுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். 10 நாள் வாழ்றானா இவன் ஒரு நாள் சிகரெட் பிடிச்சா 9 நாள் தான் வாழ்க்கை, 10 நாள் கட்டு. 2 நாள் சிகரெட் பிடிச்சா 8 நாள் தான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பாலான பகுதியை இந்த சிகரெட் அழிக்குது. அதை இன்னைக்கு ஸ்டைலா இழுத்து இழுத்து பிடிச்சி இன்னைக்கு இளைய சமுதாயம் விட்டுக்கிட்டு இருக்குது. எப்பேற்பட்ட பாதைங்க! இதை தடுப்பதற்கு பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளை கண்காணிச்சாங்களா? கவனிச்சாங்களா? அட நம்முடைய பிள்ளை தனிமையில இருக்கிறானே, தனிச்சிருக்கிறானே, தனியா போறான், தனியா வரான், என்ன விஷயம்? ஒரு நாளாவது நம்முடைய பிள்ளைகளை அழைத்து என்னப்பா விஷயம், பார்க்க ஒரு மாதிரி கவலையா இருக்கிறியே, எதுவும் பிரச்சனையா? எதுவும் ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையா? கல்லூரியில் எதுவும் பிரச்சனையா? அல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா என்று நம்முடைய குழந்தைகளுடைய தோள்களின் மீது கை போட்டு அன்பாக பேசக்கூடிய அத்தாமார்கள் எத்தனை பேருங்க இருக்காங்க?
தந்தைனா தந்தையினுடைய கேரக்டர் ஹிட்லர் மாதிரி, அப்படி ஆளு பார்க்க அப்படி வர்றப்பா நெஞ்ச நிமித்திக்கிட்டு பிள்ளைகள் அத்தாவை பார்த்தாலே அப்படி அரண்டு மிரண்டு போயிடணும். வாப்பா வர, ஐயோ அத்தா வராங்களா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் தந்தைமாரெல்லாம் ஹிட்லராகத்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை அடிப்பதற்கும் பிள்ளைகளை திட்டுவதற்கும் பிள்ளைகளை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கேவலமாக பேசுவதற்கும் தான் தந்தைகள் இருக்கிறார்களே ஒழிய என்னுடைய மகனுக்கு என்னங்க கவலை, இங்க வாப்பா உட்காரு, என்ன விஷயம், ஏன் டல்லா இருக்கிற, ஏன் கவலையா இருக்கிற, ஏன் வருத்தத்தோட இருக்கிற, என்னப்பா பிரச்சனை என்று பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அரிதிலும் அரிது. என்ன நிலைமை தெரியுமா? ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? வாரத்துல 6 நாள் வாப்பா வெளியே போய் வேலை பார்க்கிறாரு. இருக்கிற ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாப்பாவும் இருப்பாரு, பிள்ளை இருப்பாரு. ஆனா வாப்பா என்ன பண்ணுவாருன்னா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருப்பாரு. ஒரு வாரமா பேஸ்புக்க பார்க்கல, இருக்கிற எல்லா போஸ்டுக்கு லைக் போடு, கமெண்ட் போடு, ஷேர் பண்ணி விடு. இது வாப்பா. அந்த பக்கம் உம்மா எங்க? அவங்க என்ன பண்றாங்க? இங்க நம்ம வீட்டுல உள்ள பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு உமாக்கு நேரம் இல்ல. ஆனா உமா என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ்ல உள்ள பஞ்சாயத்து உமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா, இந்த வாரம் என்ன பிரச்சனை பிக் பாஸ்ல, அவன் எதுக்கு இவன் அடிச்சான், இவன் எதுக்கு அவன் அடிச்சான், 1000 தான் இருந்தாலும் அவன் இப்படி பண்ணிருக்க கூடாதுங்க என்று ஊர் பஞ்சாயத்தை பேசக்கூடிய வகையில உம்மா, பிள்ளையினுடைய கவலையை கேட்காத நிலைமையில வாப்பா. இப்பேற்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளையாக ஒருவன் இருந்தால் அவன் தவறான பாதையை நோக்கி செல்வதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணியா இருக்கிறாங்களே. இதுல கவனிக்க வேண்டிய இன்றைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சீரழிவு என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு நாம இந்த செல்போனை மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக நினைத்து கொண்டிருக்கிறோம், உண்மைதான், மறுக்கல. ஆனா இந்த செல்போனினுடைய சீர்கேட்டில் மிகப்பெரிய பாதிப்பில் இன்றைக்கு பல பெண்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, இன்றைக்கு செல்போன்ல ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க, டிக்டாக்னு ஒரு ஆப், மியூசிக்லின்னு ஒரு ஆப். இந்த ஆப் என்ன செய்யும்? அந்த ஆப்பை ஆன் பண்ண உடனே அதுல இருந்து பாட்டு படிக்கும். ஒரு பாட்டோ ஒரு சினிமாவுடைய ஒரு டைலாகோ ஒரு வசனமோ அதுல இருந்து வரும். வந்துச்சுன்னு சொன்னா இங்கிட்டு உள்ள நம்மால் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி வாயை சேர்க்கணும். அந்த பாட்டு எப்படி படிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாயை சேர்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்ட ஆடும். இதுதான் அந்த ஆப். இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த இஸ்லாமிய பெண்களில் பல நபர்கள் நாசமாய் கொண்டு இருக்காங்க. பல பெண்கள் இந்த மியூசிக்கல் டிக்டாக் என்று சொல்லி ஆபாசமான அசிங்கமான பாடல்கள் படிக்கிறது. அந்த பாடலுக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் வாய்ஸ் கொடுக்கறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அந்த பாட்டலுடைய வெளிப்படையிலே ஃபர்தாவையும் போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆடல் பாடல், அந்த ஆடல் பாடலுடைய முக்கியமாக ஃபர்தாவை போட்டுக்கொண்டு அந்த டிக்டாக்ல ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அசிங்கமா இல்ல? அட கேவலமா இல்ல? அடுத்த ஒரு நபர் நம்முடைய அங்க அடையாளங்களை பார்த்து ரசிப்பது ஒரு விபச்சாரத்திற்கு நெருக்கமான ஒரு காரியமாச்சே. அந்த காரியத்தை இன்றைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பல பெண்கள் செய்கிறார்களே, கேவலமா இல்ல? அடே, உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தந்தை அவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா உன் தந்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? உன் சகோதரனுக்கு முன்பாக இது மாதிரி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தா உன் சகோதரன் அதை ஏத்துப்பானா? அட, ஆபாசமான கெட்ட இரட்டை அர்த்தம் தரக்கூடிய பாடலை உன்னுடைய கணவனுக்கு முன்னால் இந்த மாதிரி நீ ஆடி பாடி வீடியோ எடுத்தா அதை அவன் அங்கீகரிப்பானா? இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை லட்சக்கணக்கான நபர்கள் பார்க்கக்கூடிய வகையில வீடியோ எடுத்து பரப்புறான வெக்கம் இல்ல, மானம் இல்ல? நீங்க படிச்ச படிப்பு இதுக்காகத்தானா? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெற்றோர்கள் கல்லூரியில சேர்த்தானே, அந்த கல்லூரியில சேர்த்தது எதுக்கு? உங்க கற்பனை விலை பேசுறதுக்கா? இன்றைக்கு இந்த ஆப்புகளை வைத்து விபச்சாரம் வளர்ந்துகிட்டு இருக்குங்க, நிதர்சனமான உண்மை. இப்பேற்பட்ட கேடுகட்ட பாதையை நோக்கி இன்றைக்கு பெண்கள் போகிறார்கள். காரணம் யார்? பெற்றோர்கள் தான். பொம்பளை பிள்ளை கேட்டுருச்சு, பாவம், ஆசைப்பட்டு கேட்குது, ஒரு செல்போன் தானே, நல்லா படிக்கிற பிள்ளைங்க போன் கேட்குது, வாங்கி கொடுப்போமே, என்ன தப்பு? சரி, நம்ம பிள்ளை நம்ம தானே வாங்கி கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு உங்களுடைய குழந்தைக்கு போனை வாங்கி தரீங்களே, அந்த போன்ல அந்த பிள்ளை யாருக்கிட்ட பேசுது, எவ்வளவு நேரம் பேசுது, என்ன பேசுது, என்ன சொல்லுது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த கான்டாக்ட்ல என்ன நம்பர் இருக்குது,
ஆம்பளை நம்பரை பொம்பளை பேர் போட்டு சேவ் பண்ணியிருக்கா, இல்ல பொம்பளை நம்பர் தானா என்று உறுதி செய்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு செல்போனை நீங்க வாங்கி தரீங்கன்னா அன்னைக்கே எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய பிள்ளைகள் தருதலைகளாக போவதற்கு நீங்கள் தான் வாய்ப்பளித்து தரீங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. பிள்ளைகளுக்கு எதுக்கு செல்போனு? படிக்கிற வயசுல, பள்ளிக்கூடத்துக்கு போற வயசுல, கல்லூரியில இருக்கிற வயசுல பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி தரீங்களே, என்ன அவசியம் வந்துருச்சு? அப்படி பிள்ளைங்க போன் கேட்குதா? உமா பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கிறான், ஏத்த வீட்டுக்காரன் வச்சிருக்கிறான், கல்லூரிக்கு போன அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் போன் வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஒரு போன் வாங்கிட்டாங்க என்று கேட்டால் தயவு செய்து வாங்கி தராதீங்க. உனக்கு போன் வேணுமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போற கணவன் கிட்ட கேட்டு வாங்கிக்க, என்னால வாங்கி தர முடியாது. அது அடம் பிடிச்சாலும் சரி, அழுதாலும் சரி, உருண்டு புரண்டாலும் சரி, வாங்கி தர முடியாது என்பதுல உறுதியா இருங்க. பல முசீபத்து போயிடும். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, பொதுவாக சமுதாயத்திலே பல பெண்களுடைய கற்புகள் கேள்விக்குறியாக்கப்பட்டது இந்த செல்போனினாலதான். எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம். அதை பற்றிய ஒரு கவலை நமக்கு ஏன் வரலனா, நியூஸ்ல படிக்கும் போது எவனோ ஒருத்தனுக்கு தானே, கன்னியாகுமரியில் நடந்த சம்பவம் தானே, திருச்சியில நடந்த சம்பவம் தானே, வேற எங்கேயோ நடந்த சம்பவம் தானே, நம்ம வீட்லயா நடந்துச்சு, நம்ம ஊர்லயா நடந்துச்சு என்று நினைக்கிறோமே. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கவனத்தோடு இல்லை என்றால், எச்சரிக்கையோடு இல்லை என்றால் நாளை நம் வீட்டில் கூட நடக்கலாம். கவனமாயிருங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் மட்டும் உங்களுக்கு கடமை முடிஞ்சிடாது. அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தீர்களா, அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். இறைவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் பெற்ற என்னுடைய குழந்தைக்கு கல்வியை போதித்தேன், நல்ல ஆடைகள் வாங்கி தந்தேன், நல்ல உணவுகளை வாங்கி தந்தேன். இது மட்டும் ஒரு பெற்றோருடைய கடமை அல்ல. நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொன்னா, இப்படிதாமா இருக்கணும், ஊர்ல அவன் அப்படி இருப்பான், அது மாதிரி எல்லாம் என்னால உன்னை வளர்க்க முடியாது, அவன் பிள்ளைய அவுத்து விட்ட மாதிரி விடுவான், அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, இத்தனை மணினா இத்தனை மணிக்கு இருக்கணும், போன் கிடையாது, படிப்புனா படிப்பு தான், அந்நிய ஆளுங்களோடு பேசக்கூடாது என்ற நிலைமையில் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் நம்முடைய குழந்தைகள் வளரும். இது ஏதோ ஊருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அல்ல. ஒவ்வொரு வீட்டிலையும் பெற்றோர்கள் இதை உணர்ந்தவர்களாக இந்த எதிர்கால இஸ்லாமிய சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் சரியான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய குடும்பத்தின் நல்ல மாற்றத்திற்கும் நம்முடைய குழந்தைகள் ஒரு முக்கியமான காரணியாக இருக்க வேண்டும் என்றால், பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களை சரியான கண்காணிப்போடு, கூடுதல் கவனத்தோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக, இறைவனை பயந்தவர்களாக உங்களுடைய குழந்தைகளுடைய நலனிலே அக்கறை செலுத்துங்கள் என்கிற செய்தியை சொன்னவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah